Dear students, in this session, we will discuss about the final concept of exception handling, which is multi-catch blocks and how we use multi-catch block statements. Then finally block, how we use finally block. These two concepts are final concepts in exception handling. So we have already seen the variety of scenarios in exception handling and how we use exception handling, how we use exception and how we handle the exceptions. So the different scenarios பார்த்தோம். ஸோ இதில் நாம ஃபைனலைஸாக பார்க்க போகிறது என்னன்னா ஸோ ரெண்டே கான்செப்ட் அது என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதில் மல்டி கேட்ச் பிளாக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரையை ஃபாலோ பண்ணி கேட்ச் பிளாக் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஒரு ட்ரையை ஃபாலோ பண்ணி ஸோ மல்டி கேட்ச் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? மல்டி கேட்ச் பிளாக் எதுக்கு அக்கரிங் ஆகுது? மல்டி எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ ஒரு ஒன் ஆர் மோர் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும்னாவே என்ன கான்செப்ட் வந்துடலாம்? மல்டி கேட்ச் பிளாக் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு கேட்ச் பிளாக்ல நம்ம என்ன தான் பண்ண முடியும்? We can handle a single exception. We cannot handle more than one exception in one catch block statement. So ஒரே ஒரு கேட்ச்ல என்ன பண்ண முடியாது? We cannot handle more exceptions. ஸோ அதனால நமக்கு என்ன தேவைப்படுது? மல்டி கேட்ச் பிளாக் தேவைப்படுது. ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது தான். ஸோ ஆல்ரெடி ஸோ சொன்ன மாதிரி தான் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. So the Java multi-catch block statements. A try block can be followed by one or more catch blocks. We have already known. So ஒரு try block follow பண்ணி catch blocks more than one catch blocks வரும். Each catch block must contain a different exception handler. Like this. So ஒரு catch block must contain different exception handler. So இது நம்ம already we have seen. So how we handle exception. So each catch block must contain a different exception handler. Like that means ஒவ்வொரு catch blockக்கும் so different types of exceptions handle பண்ணும். So like எப்படின்னா so ஒரு try blockல so nested try block இருக்கிறப்ப so different types of occurring ஆகும். So அந்த different types of occurring ஆகிறப்ப so ஒரு block வந்து arithmetic exception check பண்ணலாம். So another block வந்து number format check பண்ணலாம். So இந்த மாதிரி variety of exceptions variety of blocks வந்து handle பண்ணலாம். So if you have to perform different tasks at the occurrence of different exceptions, use Java multi-catch block. So நாம ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாஸ்க்ஸை ஹேண்டில் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் வரும். ஸோ ஒரு ப்ரோக்ராம்லேயே பல விதமான டாஸ்க் பண்ணுறப்ப பலவிதமான எக்ஸப்ஷன்ஸ் அக்கரிங் ஆகும். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ஒரே ஒரு கேட்ச் பிளாக்கை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. யூஸ் ஜாவா மல்டி கேட்ச் பிளாக். ஸோ மல்டி கேட்ச் பிளாக்கை யூஸ் பண்ணணும். So at a time only one exception occur and at a time only one catch block is executed. So நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் அக்கரிங் ஆகிறது பார்த்துருக்கோம். அண்டு at a time only one catch block is executed. ஒரே ஒரு catch block அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். All catch blocks must be ordered from most specifics to most general. ஸோ எப்படி இதாகுதான் எது அதிக இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த எக்ஸப்ஷன் பிளாக்குக்கு எந்த எக்ஸப்ஷன் கேட்ச் பிளாக்குக்கு மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் மோஸ்ட் ஜெனரலாக இருக்கும். ஸோ அதுலேருந்து இதாகும். ஸோ தட் இஸ் கேட்ச் பிளாக் ஃபார் arithmetic exception must come before catch for exception. ஸோ தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு எக்ஸப்ஷன். தட் மீன்ஸ் என்னன்னா ஒரு ப்ரையாரிட்டி வைஸ் தான் இங்கே எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு நேரத்தில் நம்ம ஆல் கேட்ச் பிளாக்ஸஸ் ஒரு வெரைட்டி ஆஃப் கேட்ச் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு தான் இருக்குன்னா நாம் அந்த இடத்துல ப்ரையாரிட்டியை ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னது? எக்ஸப்ஷன். ஸோ எக்ஸப்ஷனில் இருக்கக்கூடியது என்னது? ஐஓ எக்ஸப்ஷன். தென் எக்ஸப்ஷனுக்கு அடுத்து நம்ம அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரன் டைம் கொடுக்கணும். ஸோ ரன் டயத்துல இருந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக கொண்டு போய் ஐஓ இண்டெக்ஸுக்கு நாம ப்ரையாரிட்டி கொடுத்துட முடியாது. we give a priority to arithmetic exception. If we know here some arithmetic exception, we must
we must give the first priority to the arithmetic exception. After we give the priority to second priority to the index out of bounds exception. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதனால தான் நான் என்ன சொன்னேன், அந்த ஆர்டரை கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. ஸோ ஆர்டர் தெரியாம இங்க என்ன பண்ண முடியாது, நம்ம ஏனோ தானோன்னு ஆர்டரைஸ்டே இல்லாம படிக்க முடியாது. மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எக்ஸெப்ஷனை பொறுத்தவரையும் அந்த பேரண்ட் சைல்டுங்கிற ஒரு ப்ரையாரிட்டியை வச்சுதான் இங்க டாஸ்கஸே நடக்குது, எக்ஸப்ஷனே ஹேண்டில் ஆகுது. அதனால அதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா என்ன படிக்கலைனாலும் அதெல்லாம் கிளியர் ஆயிக்க, இன்னும் படிச்சு கிளியர் ஆயிக்குங்க. ஸோ தென் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், எப்படி ஒரு மல்டி கேட்ச் பிளாக்கை யூஸ் பண்றதுன்னு. ஸோ லெட்ஸ் ஏ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜாவா மல்டி கேட்ச் பிளாக் ஸ்டேட்மெண்ட். ஸோ மல்டி கேட்ச் பிளாக்ங்கிறது ஒரு கிளாஸா வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கு, ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு as usual ஒரு எக்ஸெப்ஷனை ட்ரை பிளாக்குள்ள கொடுத்துருக்காங்க. விச் டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன இருக்கு, 30/0 அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல. ஸோ த சேம் எக்ஸெப்ஷன்ஸ் அக்கரிங். இதான் வந்து என்னன்னா அரித்மெட்டிக்கும் நடக்குது. ஸோ அரேனுடைய சைஸ் சாரி 5 தான், 5 தான் அரேயோட சைஸ். பட் இண்டெக்ஸ் எவ்வளோதான் இருக்கும், 4. பட் 5 ஏ ஆஃப் 5ல அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் இருக்கு, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை கன்சிடர் பண்ணணும்னா, we first give the priority to arithmetic exception. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் அரே இண்டெக்ஸ் இருக்கு, பட் நாம கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டி எதுக்கு, அரித்மெட்டிக் கொடுத்து. ஸோ அரித்மெட்டிக்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் இருக்கு. the any number it's not divisible by 0, எந்த நம்பரும் 0வால் டிவைட் ஆகாது. அட் தி சேம் டைம் இங்க சைஸ் 5 தான். ஸோ இண்டெக்ஸ் 4 தான் இருக்கும். பட் இங்க 5 இருக்கிறதுனால அதனுடைய இண்டெக்ஸ் விட்டு தாண்டி போயிட்டதுனால ஸோ இதுலயும் ஒரு எரர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு எக்ஸெப்ஷன், இது ஒரு எக்ஸெப்ஷன். ஸோ அப்போ இதுல எந்த எக்ஸெப்ஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்ணக்கூடிய எக்ஸெப்ஷன் எதுவாக தான் இருக்கணும், அதுவாக தான் இருக்கணும். ஆஃப்டர் நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். ஸோ இதை கொடுத்துட்டு தென் கேட்ச் எக்ஸெப்ஷன். ஸோ ஃபைனலாக எதை கொடுத்துருக்காங்க, கேட்ச் எக்ஸெப்ஷன் இஸ் system.out.printlnல parent exception occurs. ஸோ parent exception occurs. எக்ஸெப்ஷன் எனி எக்ஸெப்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா ஸோ அது என்ன எக்ஸெப்ஷன் சொல்லி இந்த காட்டும். ஸோ அதுல என்ன எரருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்திருக்கு, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ப்ரையாரிட்டி வைஸ் பார்க்குறப்ப எதுக்கு எந்த ப்ரையாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செக்கிங் ஆயிருக்கு. ஸோ பிகாஸ் ஏன்னா எக்ஸெப்ஷன்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வரும், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் தான் வரும். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு நேரத்தில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷனை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ கேட்கலாம், கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸெப்ஷனுக்கான சொல்யூஷன் நான் இங்கே கொடுக்கலாம், பட் அந்த எக்ஸெப்ஷனை என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஏ ஆஃப் 10 கேட்டிருக்காங்க. இங்க 2 டைப்ஸ்ல எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க, அரித்மெட்டிக் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரோக்ராம்ல அரித்மெட்டிக் கிடையாது, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு ப்ரையாரிட்டி வந்திருக்கு, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸுக்கு எக்ஸெப்ஷன். ஸோ ஒரு எக்ஸெப்ஷனே இல்லாத கொடுத்ததுனால ஸோ அந்த பார்ட் என்ன ஆயிடுச்சு, ஜஸ்ட் லீவ் ஆகி எந்த இடத்துல அதுக்கு அதிக ப்ரையாரிட்டி கிடைக்குதோ ஸோ அதை போய் பார்த்துருக்கு. எந்த இடத்துல அதிகமான எக்ஸெப்ஷன் வருதோ அந்த இடத்த போய் செக் பண்ணதுனால அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா என்ன வந்திருக்கு, ஸோ இங்க அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் ஒன்றும் நடக்கல. பட் இங்க என்ன நடந்திருக்கு, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். ஏ ஆஃப் 5னா ஏ ஆஃப் 4th வரையும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். பட் ஏ ஆஃப் 10 கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னது, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் பேஸ் பண்ணிருக்கிறதுனால ஸோ அதை எதுக்கு வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கு, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அஸ் யூஷுவல் நார்மல் கோடும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ த தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் ட்ரை பிளாக் கண்டென்ஸ் 2 எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ இதுல ட்ரை பிளாக்ல என்ன இருக்கு, 2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. பட் அட் a time only one exception occurs and its corresponding catch blocks inactive. அதே மாதிரி இங்க 2 எக்ஸெப்ஷன் அக்கரிங் ஆயிருக்கு. இதே செனாரியோ தான் நம்ம அங்க பார்த்தோம். பட் அங்க என்ன ஆகல, ஸோ ஏ ஆஃப் ஸ்டோர் பண்றது இந்த இடம் தான்
அங்கே எக்ஸப்ஷனாக கன்சிடர் ஆயிருக்கே தவிர ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் தான். பட் என்ன ஆகுது அங்கே இதே கன்சிடர் பண்ணலை. ஸோ அதனால வந்து நாம இந்த இடத்துல 2 எரர்ஸ்ன்னு சொல்றாங்க. என்னன்னா இங்கே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அக்கரிங் ஆயிருக்கு, இங்கே அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அக்கரிங் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்றாங்க? பட் அட் டைம் ஒன்லி ஒன் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக், அதனுடைய தொடர்பான அந்த பிளாக் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே ஜஸ்ட் லிசன் பண்ணும்போது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் எரர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் அஸ் யூஷுவல் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் எதுதான் நடந்திருக்கு? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான். ஸோ எதுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி? அதுக்கு இதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் 2 எக்ஸப்ஷனையும் சேர்த்து பார்க்கல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எதுக்கு ப்ரையாரிட்டி கிடைச்சிருக்கு? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனுக்கு தான் ப்ரையாரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் in this example we generate null pointer exception but didn't provide the corresponding exception type. So null pointer exception generate ஆயிருக்கு but didn't provide the corresponding exception ஓட type கொடுக்கல. In such case the catch block containing the parent exception class will invoked. ஸோ என்னன்னா நமக்கு தெரியும், நாம as usual ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் இருக்குன்னா அந்த எக்ஸப்ஷனை நம்ம நார்மலாக ஹேண்டில் பண்றதுக்கு அதனுடைய பேரண்ட் கிளாஸினுடைய டைப் கொடுத்தாலே போதும், அந்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக வில் பி இன்வோக்ட் ஆயிரும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் எக்ஸப்ஷன் வந்து என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிக்கும். லைக்வைஸ் ஹியர் ஆல்சோ இங்கே நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குது? எஸ்னுடைய வேல்யூ நல், பட் அதனுடைய லென்த்தை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன ஆகுது? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கிடையாது இதில். அது இல்லாமல் எக்ஸப்ஷன் ஈன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஸோ அது எந்த பிளாக் ரன் ஆயிருக்கு? பேரண்ட் எக்ஸ்பிரஷன் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அப்போ எந்த பிளாக், எந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு? இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. நம்ம ப்ரோக்ராமில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனே கிடையாது, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்னா அரே இண்டெக்ஸ் பவுண்ட் ஆஃப்கான இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இருக்கு, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் இருக்கு, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இது ரெண்டுமே கிடையாது, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனும் கிடையாது, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரெண்டும் கிடையாது. நம்ம ப்ரோக்ராமில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் இருக்கு. பட் அதை நம்ம அதுக்கு பதிலாக அதனுடைய பேரண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா ஸோ அந்த பேரண்ட் கிளாஸில் என்ன ஆகும்? இன்வோகிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ வெதர் நம்ம எதனா கொடுத்துருந்தா நல் பாயிண்டர்னு கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன்ல என்ன கண்டென்ட் இருக்கோ, என்ன பிளாக்ல என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். Then let's see an example to handle exception without maintaining the order of exceptions. So எக்ஸப்ஷனோட ஒரு ஆர்டரை ஹேண்டில் பண்ணாமல் இருந்ததுன்னா the order of without maintaining the order of exceptions. ஸோ இதை பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, கிளாஸ் இதில் வந்து என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்கு? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு? கேட்ச் எக்ஸப்ஷன் ஈன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் அவுட்டர் பிரிண்டரில் காமன் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. தென் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனில் டாஸ்க் 1 இஸ் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கு. தென் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன்ஸில் டாஸ்க் 2 கம்ப்ளீட்டட். நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படிதான் யூஸ் பண்ணணும்னா, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை கொடுத்து கேட்ச் பிளாக்ல எழுத வேண்டியது என்னது? அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ அப்படி எழுதாத சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்க? எக்ஸப்ஷன் ஈன்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ரையாரிட்டி வைஸே இல்லைங்கிறாங்க. ஸோ ஏன் ப்ரையாரிட்டி வைஸ் இல்லைன்னா, நம்ம எந்த டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் நடக்க போகுதோ அதை என்னவா கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து எழுதணும். தென் செகண்டா எந்த எக்ஸப்ஷன் அக்கரிங் ஆகுமோ அதை செகண்ட் கொடுக்கணும். ஸோ இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஆர்டர் வைஸும் பார்க்க வேண்டியது இருக்கு. அட் தி சேம் டைம் ப்ரோக்ராம்ல அக்கரிங் ஆகக்கூடிய எரரை பேஸ் பண்ணியும் நம்ம எக்ஸப்ஷன் எழுத வேண்டியது இருக்கு. ஸோ இப்படி நம்ம கொடுக்கறதுனால என்ன அக்கரிங் ஆகுது? ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல, ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்டலிங் ப்ரோக்ராம்ல ப்ரையாரிட்டி வைஸ் கொடுக்கலன்னா என்ன டைப் ஆஃப் எரர் வருது? கம்பைல் டைம் எரர் அப்படிங்கிறது ஒன்று அக்கரிங் ஆகுது. ஸோ அப்போ மல்டி கேட்ச் பிளாக்கை யூஸ் பண்றதுல என்ன மெக்கானிசம், என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்ன மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு அக்கரிங் ஆகக்கூடிய எக்ஸப்ஷன். ஸோ
எந்த எக்ஸெப்ஷன் ஃபர்ஸ்ட் அக்கரிங் ஆகுதோ ஸோ அதை ஹேண்டில் பண்றதுக்கான எக்ஸெப்ஷன் டைப்பை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் ப்ரையாரிட்டி அதர் எக்ஸெப்ஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுக்குறப்ப கரெக்டா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நடக்கும். அதர்வைஸ் அங்க என்ன ஆகும்? கம்பைல் டைம் எரர் மேக்கிங் ஆகும். ஸோ இதுதான் நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் செனாரியோஸ் இருக்கு இந்த மல்டி கேட்ச் பிளாக்கை ஹேண்டில் பண்ணக்கூடியதுல. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸெப்ஷன் வருது, அந்த எக்ஸெப்ஷனை நம்ம பிளாக் கேட்ச்ல ஹேண்டிலே பண்ணலைங்கிறப்ப ஸோ அந்த பர்டிகுலர் டைப்பை நம்ம டிக்ளேரே பண்ணலைங்கிறப்ப என்ன நடக்கும்? அதனுடைய பேரண்ட் கிளாஸ் அங்கே டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கும்? அதை இன்வோக்கிங் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரியான செனாரியோஸ்லாம் இருக்கு. அதனால நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மல்டி கேட்ச் பிளாக் யூஸ் பண்றது பெருசு கிடையாது. அதை யூஸ் பண்றப்ப எப்படி யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரியான கேசஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? மல்டி கேட்ச் பிளாக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட், நீங்க ஃபோக்கஸிங் பண்ண வேண்டிய முக்கியமான பார்ட் தான் இந்த மல்டி கேட்ச் பிளாக் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? தென் ஜாவா ஃபைனலி பிளாக். ஸோ ஃபைனலி பிளாக்கை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபைனலி பிளாக்னா என்ன? ஸோ ஜாவா ஃபைனலி பிளாக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபைனலி கீவேர்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லி, இட் இஸ் ஒன் ஆஃப் த கீவேர்ட். ஸோ ட்ரை, கேட்ச், ஃபைனலி கீவேர்ட். தென் வேற என்ன கீவேர்ட்ஸ் பார்த்தோம்? த்ரோ அப்படிங்கிற கீவேர்ட் பார்த்தோம். ஸோ இந்த 5 கீவேர்டுமே நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதுல இந்த ஃபைனலி எதுக்காக யூஸ் பண்றோம்? இட் இஸ் ஒன் ஆஃப் த பிளாக் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் இம்பார்ட்டன்ட் கோட். ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ட் கோட் சஜஸ் க்ளோசிங் கனெக்ஷன் ஸ்ட்ரீம். ஸோ க்ளோசிங் கனெக்ஷன் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கோடை நம்ம எதுல பிளேஸ் பண்றோம்? ஸோ we placed our important code in the finally black. So the finally black is always executed whether exception is handled or not. எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆகும் அல்லது நாட்டா. ஸோ எப்படின்னா நம்மளோட எக்ஸெப்ஷன் ப்ரோக்ராம்ல ட்ரைலையோ கேட்ச்லையோ ஹேண்டில் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி, இந்த ஃபைனலி பிளாக்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது கண்டிப்பா என்ன ஆகும்? இட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட், ஓகேங்களா? ஜாவா ஃபைனலி பிளாக் ஃபாலோஸ் ட்ரை ஆர் கேட்ச் பிளாக். ஜாவால இருக்கக்கூடிய ட்ரையையோ கேட்சையோ ஃபாலோ பண்ணி ஃபைனலி பிளாக் வரலாம். பட் என்ன பண்ண முடியாது? வெறும் கேட்ச் பிளாக்கை ஃபாலோ பண்ணி ஃபைனலி பிளாக் வர முடியாது, ட்ரையே இல்லாம, ஓகேங்களா? ஸோ ஒய் யூஸ் ஜாவா ஃபைனலி பிளாக்? ஸோ ஏன் ஜாவால ஃபைனலி யூஸ் பண்றோம்? ஃபைனலி பிளாக் இன் ஜாவா கேன் பி யூஸ்டு டு புட் கிளீன் அப் கோட் சச் அஸ் க்ளோசிங் எ ஃபைல், க்ளோசிங் கனெக்ஷன். ஸோ கிளீன் அப் கோட்னா என்னன்னா, எந்த ஒரு எரருமே இல்லாம, நல்லா இது இம்பார்ட்டனா ரன் ஆக வேண்டிய பார்ட்டுன்னு நினைக்கிறத நம்ம எதில் கொடுக்கலாம்னா, எந்த ஒரு எரருமே இல்லப்பா இந்த கோடு, இது பியூரான கோடுன்னு சொல்லி நினைக்கிற கோடை நம்ம எதில் கொடுக்கலாம்? இந்த ஃபைனலி பிளாக்ல நாம கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபைனலி பிளாக்கை யூஸ் பண்றோம். அதே நேரத்தில் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் ப்ரோக்ராம். ஸோ அதையும் எதில் கொடுக்குறோம்? ஃபைனலி பிளாக்ல கொடுக்குறோம். யூசேஜ் ஆஃப் Java finally. Let's see the different cases where finally black can be used. Finally black use பண்றதுல different types of சொல்றாங்க. Let's see the Java finally example where exception doesn't occur. So exception இல்லாதப்ப, ஸோ எக்ஸெப்ஷனே இல்லாதப்ப எப்படி அக்கரிங் ஆகுது? இங்கே ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது, டேட்டாவில் 25/5. ஸோ இதில் எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் கிடையாது. பட் ஆனாலும் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. என்ன ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல ஸோ என்ன எக்ஸெப்ஷன் வந்திருக்கோ அதை ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. ஃபைனலி பிளாக் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டடுங்கிற ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் இருக்கக்கூடியது என்ன ஆயிருக்கு? எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராமில் எக்ஸெப்ஷனே கிடையாது. ஸோ ஹேண்டில் ஆனாலும் சரி ஹேண்டில் ஆகலாலும் சரி இந்த பிளாக் ரன் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு? ரன் ஆயிருச்சு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கோட் as usual நார்மல் கோடிங் என்ன ஆயிடுச்சு? ரன் ஆயிடுச்சு. ஸோ தென் செகண்ட் கோடிங்ல ஒரு ப்ரோக்ராம்ல எக்ஸெப்ஷனே இல்லாத கோடிங்லேயே என்ன ஆயிடுச்சு? இல்லாத ப்ரோக்ராம்லேயே என்ன ஆயிடுச்சு? ஃபைனல் பிளாக் ரன் ஆயிடுச்சு. லெட்ஸ் see the Java finally example where exception occurs and not handled. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? இங்க arithmetic exception அக்கரிங் ஆயிருக்கு. பட் வேற ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கேன், நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கேன். நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் கொடுத்ததுனால இங்கே எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆகலை. பட் எந்த கோடிங் ரன் ஆயிருக்கு? எந்த பிளாக் ரன் ஆயிருக்கு? ஃபைனலி பிளாக் ஆல்ரெடி ஆல்சோ ரன் ஆயிருக்கு. ஸோ அதான் சொல்றாங்க, நம்மளோட எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆனாலும் சரி ஆனாலும் சரி எந்த பிளாக் ரன் ஆயிரும்? ஃபைனலி பிளாக் ரன் ஆயிரும்.
பட் அதை எதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எது ரன் ஆயிரும், ஸோ அந்த பிளாக் ரன் ஆயிட்டு எதை சொல்லியிருக்கு, என்ன எக்ஸப்ஷனுங்கிறத சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. Let's see the Java finally example where exception occurs and handled. So occur ஆயும் handle ஆயும். ஸோ ஹேண்டில் ஆகுறப்பையும் என்ன ஆயிருக்கு, இந்த ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆயிருச்சு, ஹேண்டில் ஆனதுக்கப்புறம் ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் த கோட்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரூல் ஃபார் ஈச் ட்ரை பிளாக் there can be 0 or more catch blocks. ஓகேங்களா. பட் ஒன்லி ஒன் ஃபைனலி பிளாக். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் ஈச் ட்ரை பிளாக், எல்லா ட்ரை பிளாக்லையும் ஒவ்வொரு ட்ரை பிளாக்லையும் தேர் கேன் பி 0 ஆர் மோர் கேட்ச் பிளாக்ஸ். ஸோ மோர் கேட்ச் பிளாக்ஸ், 0 கேட்ச் பிளாக்கும் இருக்க முடியும், மோர் கேட்ச் பிளாக்கும் இருக்க முடியும். ஸோ கேட்ச் பிளாக் ட்ரை மட்டும் தனியாக வராதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ கேட்ச் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன வரணும், பட் ஒன்லி ஒன் ஃபைனலி பிளாக் ஆகுது அந்த இடத்துல வரணும். ஒரு கேட்ச் பிளாக்கோ, ஸோ ஒரு 0 கேட்ச் பிளாக், அதாவது கேட்ச் பிளாக் இருக்கு ஆனால் இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, சப்போஸ் ட்ரை வந்து என்ன வர முடியாது, தனியாக வர முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு கேட்ச் பிளாக் அதனோட அட்டாச் ஆகிருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன ஆயிருக்கலாம், ஃபைனலி பிளாக் அட்டாச் ஆகிருக்கலாம். ஸோ அட்டாச் ஆகிருக்கிறப்ப என்ன ஆகாது, எரர்ஸ் அக்கரிங் ஆகாது. தென் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, ஜாவாவில் இருக்கக்கூடிய த்ரோ கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஜாவா த்ரோ கீவேர்டு இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிளிசிட்லி த்ரோ அண்ட் எக்ஸப்ஷன். ஸோ த்ரோ தான் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸப்ஷனும் த்ரோ பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். த்ரோஸ் கீவேர்டு என்ன பண்ணியிருக்கோம், டிக்ளரேஷன் ஆஃப் எக்ஸப்ஷன். ஸோ எக்ஸப்ஷனை டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். we can throw either checked or unchecked exceptions in Java by throw keyword. ஸோ checked exceptionையும் த்ரோ பண்ணலாம், unchecked exceptionையும் த்ரோ பண்ணலாம். The throw keyword is mainly used to throw custom exception. We will see custom exceptions later. The syntax of Java throw keyword is given below. So throw keyword எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. So let's read the example of throw IO exception. ஸோ ஒரு ஐஓ எக்ஸப்ஷனை எப்படி த்ரோ பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரோங்கிறது கீவேர்ட், நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ நியூங்கிற கீவேர்ட் லைக் ஒரு கிளாஸுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், நியூங்கிற கீவேர்ட். தென் என்ன எக்ஸப்ஷனோ அதில் எரர் மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, த்ரோ பண்ணியிருக்காங்க. இந்த த்ரோ கீவேர்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ பப்ளிக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஸ்டாட்டிக் வாய்ட் ஒரு மெத்தடுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெத்தடில் இஃப் ஏஜ் லெஸ் தென் 18 இருக்கிறப்ப த்ரோ நியூ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஏஜ் லெஸ் தென் 18 இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்காங்க, நாட் வேலிட். ஸோ என்ன சொல்ல வராங்க, நாட் வேலிட். if the age is less than 80 we are throwing the arithmetic exception, otherwise print a message to welcome to vote. ஸோ இங்கே என்ன இஃப்ல நம்ம 18க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள். ஸோ இஃப்ல 18 ஏஜ் வந்து 18 இருந்தால் ஓட்டு போடலாம், அல்லது இல்லைன்னா ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக ஒரு இஃப் ப்ரோக்ராமில் எழுதுனா அப்படி எழுதுவோம். ஸோ இஃப் ஏஜ் லெஸ் தென் 18 நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க, பட் அதை எக்ஸப்ஷனாக த்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதை எக்ஸப்ஷனாக எப்படி த்ரோ பண்ணியிருக்காங்க, நாட் வேலிட் அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வேலிட்ல என்ன பாஸ் பண்ணுறாங்க, 13 பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன மாதிரியான எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருக்கு, ஸோ என்ன மாதிரியான எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணியிருக்காங்க, நாட் வேலிட். பிகாஸ் வேலிடேட் அப்படிங்கிற மெத்தடுக்கு எதை பாஸ் பண்ணியிருக்காங்க, 13 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 13 எங்கே போய் அக்கர் ஆகுது, ஏஜுங்கிற ஒரு பேராமீட்டர். ஸோ இங்கே வேலிடேட், ஸோ இங்கே பாஸ் பண்ணக்கூடிய இந்த வேலிடேட் ஏஜ் வேலிடேட் 13ல், ஸோ இங்கே 13 போகுது. ஸோ அப்போ ஏஜ் 13 லெஸ் தென் 18ங்கிறப்ப ஸோ இந்த பாட்டு தான் இஃப் பாட்டு தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் பாட்டில் எதை த்ரோ பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணியிருக்காங்க. எதை த்ரோ பண்ணியிருக்காங்க, ஸோ இஃப்ல அதே டைமில் வேற எதையும் சொல்லலாம், ஒரு மெசேஜையும் சொல்லலாம். பட் அவங்க இங்கே எப்படி த்ரோ ஆகுது, த்ரோ கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்காக எப்படி ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நாம நோட்டிஃபை பண்ண வேண்டியது. ஏங்களா.
ஸோ இங்கே ட்ரையோ கேட்சோ எதுவுமே யூஸ் பண்ணல, பட் எக்ஸப்ஷனாக எப்படி த்ரோ பண்ணுறது அப்படின்னு மட்டும் சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட். தென் இந்த டிஃபரன்ஷியேஷனை பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம ஃபோக்கஸிங் பண்ண வேண்டிய பாட்டு தான். பட் நம்ம ஃபைனலி இப்போ நம்ம ஜாவாவை பொறுத்தவரையும் எக்ஸப்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கீவேர்டு வந்து எக்ஸப்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய எதனா யூஸ் பண்ணுவோம், ஃபைனலி அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் 3 கீவேர்டு இருக்குது ஜாவாவில், ஃபைனல், ஃபைனலி அண்ட் ஃபைனலைஸ். ஸோ இது 3 எப்படி இருக்குது, ஃபைனல் இருக்குது, ஃபைனலி இருக்குது, ஃபைனலைஸ் இருக்குது. தெர் ஆர் மெனி டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபைனல், ஃபைனலி அண்ட் ஃபைனலைஸ். A list of difference between, ஸோ சொல்லியிருக்காங்க, ஃபைனல் இஸ் யூஸ்டு டு அப்ளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ், மெத்தட் அண்ட் வேரியபிள். ஃபைனல் கிளாஸ் cannot be inherited. ஸோ ஃபைனலான கிளாஸை என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு கிளாஸை ஃபைனலாக யூஸ் பண்ணிட்டாங்களோ அவ்வளோதான், அதுதான் ஃபைனல். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஃபைனல் மெத்தட் cannot be overridden. ஓவர் ரைட் பண்ண முடியாது, ஓகேங்களா, ஓவர் ரைடு பண்ண முடியாது. அந்த ஃபைனல் வேரியபிள் வேல்யூ cannot be changed. ஸோ எதெல்லாம் ஃபைனல் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ரீயூசிங் பண்ண முடியாது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, ஃபைனல் இஸ் அ கீவேர்ட். ஸோ ஃபைனலுங்கிறது என்னது, ஒன் ஆஃப் த கீவேர்ட். ஃபைனலுங்கிறது என்னது, ஒன் ஆஃப் த கீவேர்ட். ஃபைனலி இஸ் எ பிளாக். ஃபைனலிங்கிறது ஒன் ஆஃப் த பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில், ட்ரை கேட்சில் யூஸ் பண்ணுவோம். ஃபைனல் கீவேர்டு எதில் யூஸ் பண்ணுவோம், கிளாஸ்லையோ மெத்தட்லையோ அல்லது வேரியபிளோ யூஸ் பண்ணுவோம். ஃபைனலைஸ்ங்கிறது என்னது, ஒரு மெத்தட். ஃபைனலைஸ் இஸ் எ மெத்தட் டு பெர்ஃபார்ம் clean up processing just before object is garbage collected. ஸோ ஆப்ஜெக்டை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபைனலைஸுங்கிற இது. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபைனல் கிளாஸ் ஃபைனல் எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேரியபிளாக ஃபைனலாக வச்சுருக்காங்க. என்னென்னு வச்சுருக்காங்க, ஃபைனல் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு வச்சுருக்காங்க. இப்போ டிக்ளேர் பண்ணிட்டா அந்த வேரியபிள் நம்ம என்னன்னு திரும்ப மாற்ற முடியாது, அந்த வேரியபிளுக்கு திரும்ப ஏதோ ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி மாற்றணும்னா அது என்ன எரர், கம்பைல் டைம் எரர். ஸோ அப்போ இதுதான் ஃபைனல். ஸோ ஃபைனல் கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், வேர் வி யூஸ் த ஃபைனல் கீவேர்ட் விச் இஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், கிளாஸில் யூஸ் பண்ணுவோம், மெத்தடில் யூஸ் பண்ணுவோம், வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு கிளாஸுக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ண முடியாது, மெத்தடுக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ண முடியாது, வேரியபிளுக்கு யூஸ் பண்ணோம்னா அதனுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபைனலுங்கிறது ஒரு கீவேர்ட். ஃபைனலிங்கிறது என்னது, இஸ் அ ஒரு பிளாக், ஒரு பிளாக். ஸோ அது என்ன பண்ணும், ட்ரை பிளாக்ல, ஸோ எக்ஸப்ஷனில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஃபைனலைஸுங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒன் ஆஃப் த மெத்தட். என்னது, இஸ் அ மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க, கிளாஸ் ஃபைனலைஸ் எக்ஸாம்பிள் பப்ளிக் வாய்ட் ஃபைனலைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, வாய்ட் ஃபைனலைஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட், இது டிஃபால்ட் மெத்தட். சிஸ்டம் டாட் அவுட் ஃபைனலைஸ் கால்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஃபைனலைஸ் என்ன இருக்கு, கால்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலைஸ் எக்ஸாம்பிள் F1 அப்படின்னு சொல்லி எந்த கிளாஸை கால் பண்ணுறாங்க, ஸோ அந்த கிளாஸை கால் பண்ணுறாங்க. திரும்ப எந்த அதே கிளாஸுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நியூ ஃபைனலைஸ் எக்ஸாம்பிள். ஸோ அதே கிளாஸுக்கு F2ங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. F1 என்னது, நல்லு, F2 ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ சிஸ்டம் டாட் ஜிசி அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆகுது, அந்த ஆப்ஜெக்டை கிளியர் பண்ணிடுது. ஓகேங்களா, ஆப்ஜெக்டை என்ன பண்ணிடுது, கிளியரிங் பண்ணிடுது. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். என்னது, ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணுறோம். இப்போ கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறாங்க, டெலீட் பண்ணுறாங்க. டாட் ஜிசினா ஜிசி ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்னதுன்னா கேர்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிளியர் பண்ணலாம், சிஸ்டம் டாட் ஜிசி. நம்ம டெஸ்ட்ரக்டார்னு சொல்லி எங்கே படிச்சிருக்கோம், டில்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டில்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க இதில் C++ல. பட் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ஜிசிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். வித் எதோடனா ஃபைனலைஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சிஸ்டம் டாட் ஜிசின்னு கொடுக்குறப்ப நாம் எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதன் ஆப்ஜெக்ட் என்ன ஆயிரும், டெலிட்டிங் ஆயிரும். ஸோ இதுதான் நாம எக்ஸப்ஷனில் பார்க்கக்கூடியது. ஸோ அப்போ இதுவரையும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்த்தா எல்லாமே தரவாக இருக்கணும். ஸோ இதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸப்ஷன் போர்ஷனில் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஃபைனல், ஏன்னா இந்த 3மே இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கடைசியாக பார்த்த இந்த 2மே இம்பார்ட்டன்ட் தான். எப்படி ஒரு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது,
அதனுடைய கிளாஸஸ், அதனுடைய ப்ரையாரிட்டி தெரிஞ்சிருக்கணும். எப்படி மல்டி கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணணும், ஃபைனல் ஃபைனல் ஃபைனலுங்கிறது என்னது, ஃபைனலைஸுங்கிறது என்னது, ஃபைனலிங்கிறது என்னது, இதில் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், ஃபைனலியை யூஸ் பண்ணுறோம். வி ஆல்சோ யூஸ் த ஃபைனல் கீவேர்ட். ஃபைனல் கீவேர்டையும் எதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம், ஃபைனலி பிளாக்குக்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்குள்ளே நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளே வர்றது. ஸோ அப்போ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலை கொண்டு போய் ஃபைனல் பிளாக்காக யூஸ் பண்ணிடக்கூடாது, ஃபைனலியை கொண்டு போய் ஃபைனலி மெத்தடாக யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான செனாரியோஸ்லாம் இருக்குது. அதனால இதில் கிளியர் ஆகிங்க. ஸோ இது இவ்வளோதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்ட் முடிஞ்சது. ஸோ இதில் தரவாய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா, யூட்டில் பேக்கேஜுங்கிற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ அதனால் இதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக டாஸ்க் இருக்கும். அது யூட்டில் பேக்கேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கலாம், அல்லது யூட்டில் பேக்கேஜ் ஆரம்பிச்சும் இருக்கலாம். அதனால் எப்போ வேணாலும் இருக்கும். ஜஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நல்லா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் கிளியர் ஆகிக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ இதோட எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூட்டில் பேக்கேஜ். அதை நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.